வெல்கம் டு ஜிபி சமையல். இன்னைக்கு காலிஃப்ளவரில் ஊறுகாய் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் காலிஃப்ளவர் சின்ன பூ வச்சு அதனால் நாங்கள் 2 எடுத்திருக்கோம். வெந்தயம் 2 ஸ்பூனு, கடுகு 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் கொஞ்சம், தனி மிளகாத்தூள், உப்பு, எலுமிச்சம்பழம் 1, பூண்டு ஒரு 10-20 பல் பூண்டு. இப்போ எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். காலிஃப்ளவர் கீழே உள்ள தண்டுலாம் எடுத்துகிட்டு இப்படி நல்லா சின்ன சின்னதாக பிச்சு வச்சுக்கலாம், ஆஞ்சு வச்சுக்கலாம். தண்ணி கொதிக்க வச்சுக்கலாம். அதில் கொஞ்சோண்டு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் சூடாக இருந்தோம்னா காலிஃப்ளவர் உள்ள போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சோன்னா காலிஃப்ளவர் பூ சேர்த்துக்கலாம். இது நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கொதிச்ச பிறகு அப்படியே இறக்கிக்கலாம். ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியை வடித்து எடுத்துக்கலாம். வெந்தயத்தை வறுத்து எடுத்துக்கலாம். கடுகும் வறுத்துக்கலாம். வெந்தயத்தை அரைச்சி எடுத்துக்கலாம். வெந்தயத்தை அரைச்சாச்சு. கடுகும் அரைச்சிக்கலாம். கடுகும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். எண்ணெய் சூடாக இருந்தாலும் பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பால், பூண்டு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனோடனே அரைச்ச கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தய பொடி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிறேன். எல்லாம் மசாலாவில் நல்லா சேர்ற மாதிரி நல்லா கிளறி விடணும். கொஞ்சம் நல்லா வெந்த உடனே எலுமிச்சம்பழத்தை அப்படியே ஊற்றி விட்டுலாம்.
எலுமிச்சம்பழம் சாறு ஊற்றினோன்னா நல்லா கிண்டி விட்டுக்கணும். ஊறுகாய் ரெடி, நம்ம இறக்கிடலாம். காலிஃப்ளவர் ஊறுகாய் ரெடி. நல்லா ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். சாப்பாடுக்கு சாப்பிட்டுக்கலாம், கிளறி கஞ்சிக்கு சாப்பிட்டுக்கலாம். நல்லா ஒரு வாரம் நாளும் நல்லாயிருக்கும், நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால.